மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல தான் சந்திரன் இருக்கிறாரு. திங்கட்கிழமை மட்டும் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பார். பண கஷ்டங்கள் இல்லாத வாரம், முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரம். ரொம்ப முக்கியமா வாய்ப்புகள் வருங்க. இது வரைக்குமே கடந்த 7.5 சனியில அந்த வாய்ப்பு வந்தது, இந்த வாய்ப்பு வந்தது, அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நல்ல சான்ஸ் தேடி வந்தது, இவர் கூட அவரை பண்ணிருக்கலாம், அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, என்ன அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, நான் தான் இதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான சான்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் சுபத்துவம் என்கின்ற அருமையான நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறாரு. ஆகவே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானத்திற்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பு, அது அப்படியே தேடி வரக்கூடிய அமைப்பு. அந்த வாய்ப்பை அப்படியே முழுவதுமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை என அப்படியே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மகர ராசிக்காரர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சினிமா சான்ஸ் கிடைக்கலாம், எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலாம், புகழடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரலாம், புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம், தொழில் அமைக்கிறதுக்கு அவங்க ஜாதக அமைப்பு படி, தசாபக்தி அமைப்பின்படி ஒரு நல்லது நடக்க போது இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் அதை அப்படியே அதை யூஸ் பண்ணிக்குவீங்களா இல்லையா? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவீங்க. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதனால ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பிற்கேற்றார் போல நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதால் அவரவருடைய அமைப்பிற்கேற்றார் போல ஏதோ ஓரளவிற்கு சிறிய லாபம், பெரிய லாபம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமா தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. வாரத்தின் கடைசியில மட்டும் பிள்ளைங்களால ஏதாவது செலவு வரலாம். அப்போ கூட நமக்கு அது செலவு பண்ற கூட தகுதி இருக்கும். கல்வி கட்டணம் கொடுக்கறதோ, அல்லது பிள்ளைங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதோ, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல பிள்ளைகளால ஏதாவது ஒரு செலவுகள் வரும். ஆனா அதுக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. நல்ல வாரங்க இந்த வாரம்.